10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் 5வது பாடம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இந்த பாடத்திலிருந்து 50 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. டெய்லியுமே நம்ம சேனலில் டெஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? 50 கேள்வி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அட்டன் பண்ணுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம். அதுவே ஒரு நல்ல நாடாக அமையும் என்றால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை என்றவர் யார்? ஒரு மோசமான நாடாக இருந்தால், அது நம்முடைய அண்டை நாடாக இருந்தால் அது நமக்கு துரதிர்ஷ்டம். அதுவே நல்ல நாடாக இருந்தால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இல்லை. இப்படி சொன்னவர் ஹெசாய்ட் அப்படிங்கிற அறிஞர். ஹெசாய்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. 2வது கேள்வியை பாருங்கள். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்றவர் யார்? முற்றிலுமே அவாய்ட் பண்ண முடியாது, முற்றிலுமே சேர்ந்து வாழ முடியாது, ஆனால் சார்ந்து தான் வாழணும் அப்படின்னு குறிப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. 3வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் அண்டை நாடுகளை பொறுத்துக. இது ரொம்ப முக்கியங்க. கிழக்கு பக்கம் என்ன நாடு இருக்குது, வடக்கு பக்கம் என்ன இருக்குது, மேற்கு பக்கம் என்ன இருக்குது, இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதற்கான பதில் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வங்கதேசம் இருக்குது. இந்தியாவுடைய தென்கிழக்கு பகுதியில் இலங்கை இருக்குது. இந்தியாவுடைய தென்மேற்கு பகுதியில் மாலத்தீவு இருக்குது. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தங்களது எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் என்னென்ன? உலகத்திலேயே 2 நாடு மட்டும் அதிகமான அண்டை நாடோட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அது என்ன நாடுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சீனா மற்றும் ரஷ்யா. சீனாவும் ரஷ்யாவும் அதிகமான நாட்டோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் வலிமை பெற்றுள்ள நாடுகள் என்னென்ன? இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, 2 நாடுகள் போட்டுக்கிட்டாங்க. அது என்னென்ன நாடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் தான் இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் 2 நாட்டோட சம்பந்தப்பட்டது. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். பலுசிஸ்தான் பகுதியை சார்ந்த இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் தீவிர ஆதரவாளர் யார்? பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, பாகிஸ்தானுடைய எல்லைப்புற மாகாணம். இந்த பகுதியை சார்ந்தவர், இந்திய விடுதலை போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக கலந்துக்கிட்டவர், இந்திய தேசிய காங்கிரஸுடைய தீவிரமான ஆதரவாளர். அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் கான் அப்துல் கபார் கான். கான் அப்துல் கபார் கான். இவரையும் ஒரு சிறப்பு பேரால் அழைப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. அது என்ன பேர் ஞாபகம் இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கான் அப்துல் கபார் கானுக்கு என்ன சிறப்பு பேர் இருக்குது, கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். ஹீரட் மாகாணத்தில் எந்த அணையை கட்ட ஆப்கானிஸ்தானிற்கு இந்தியா உதவியது? ஆப்கானிஸ்தானில் ஹீரட் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது. அங்கே ஒரு அணையை இந்தியா கட்டி கொடுத்துருக்கு. அது எந்த அணைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சல்மா அணை. சல்மா அணை ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதை கட்ட உதவி செஞ்ச நாடு இந்தியா. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் எந்த தொழிலில் அதிக அளவில் முதலீடு செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? ஆப்கானிஸ்தானில் நிறைய முதலீடு பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன முதலீடு பண்ணியிருக்கோம்? ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது இமயமலையில் இருக்கிற ஒரு நாடு. அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிறது சுரங்கம் மட்டும்தான். சுரங்க தொழிலில் தான் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். எந்த நாட்டின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா ஆகும்? எந்த நாட்டோட சுதந்திரத்தை முதல்ல இந்தியா அங்கீகரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வங்கதேசம். வங்கதேசத்துடைய சுதந்திரத்தை முதல்ல ஏற்றுக்கொண்ட நாடு இந்தியா.
அடுத்த கேள்வி 10வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவும் வங்கதேசமும் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக கொள்கின்றன? இந்தியாவோட அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்கதேசம்தான். அதனுடைய நீளம் என்னங்க? இதற்கான விடை 4096.7 கிலோமீட்டர்கள். 4096.7 கிலோமீட்டர்கள். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு. பராக்கா ஒப்பந்தம் இது யார் யார் கையெழுத்து போட்டுட்டாங்க? இந்தியாவும் வங்கதேசமும் கையெழுத்து போட்டுட்டாங்க. கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தம். இதை எப்போ மேற்கொண்டார்கள் அப்படின்னா 1977 தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1977. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் பொதுவாக உள்ள நதிகள் எத்தனை? இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் பொதுவாக உள்ள நதிகள் எத்தனை? இதுக்கான பதில் 54 நதிகள் இருக்குதுங்க. இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் பொதுவாக 54 நதிகள் இருக்குது. அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா என்ற பகுதி எந்த மற்றும் வங்காளதேசத்திற்கு இடையிலான எல்லையில் உள்ளது? இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி தான் டீன்பிகாங்கிற பகுதி. இது வங்கதேசத்துக்கும் ஒரு இந்திய மாநிலத்துக்கும் இடையே இருக்குது. அது எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில் இருக்கிற பகுதி தான் டீன்பிகாங்கிற பகுதி. அது இந்தியாவுக்கு சொந்தமானது. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். டீன்பிகா அப்படிங்கிற பாதை பகுதி இது பார்த்திங்கன்னா ஒரு ரோடுங்க. எந்த ஆண்டு வங்காளதேசத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது? இப்போ யார்கிட்ட இருக்குன்னா வங்கதேசத்துக்கிட்ட இருக்குது. குத்தகைக்கு விட்டுருக்கோம். எப்போ குத்தகைக்கு விட்டாங்க? இதற்கான பதில் 2011 குத்தகைக்கு விட்டுட்டாங்க. 2011. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான். பூட்டான். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். இந்தியா மற்றும் பூட்டான் இடையேயான ராஜதந்திர உறவுகள் தொடங்கிய ஆண்டு. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே ராஜதந்திர உறவு எப்போ ஆரம்பித்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1968 தான் ஆரம்பிச்சதுங்க. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசு இதுவரை எத்தனை நீர்மின்சக்தி திட்டங்களை பூட்டானில் அமைத்துள்ளது? பூட்டான் அப்படிங்கிறது இமயமலையில் இருக்கிற ஒரு நாடு. அங்கே நிறைய ஆறுகள் இருக்கும். அந்த ஆறுகள்லேருந்து நமக்கு நீர்மின் சக்தி தான் கிடைக்கும். பூட்டானில் 3 நீர்மின் சக்தி திட்டங்களை இந்தியா அமைச்சிருக்காங்க. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். இந்திய அரசு பூட்டானில் அமைத்துள்ள நீர்மின் சக்தி திட்டங்களில் தவறானது. 3 அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோமா? அந்த 3 எதுங்க? இதற்கான பதில் சுக்கா அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க, குறிச்சி அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க, தலா அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. சாங்போ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரம்மபுத்திரா அந்த நதியுடைய பேர் தான் சாங்போ. ஸோ இதுதான் தவறு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்று புத்த சமயத்தை பரப்பிய துறவி யார்? இந்தியாவிலேருந்து கிளம்பி பூட்டானுக்கு போய் அங்கே புத்த மதத்தை பரப்பினார். அந்த துறவி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் குரு பத்மசம்பவா. பத்மசம்பவா அப்படிங்கிறவர். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். மக்மகான் எல்லைக்கோடு எந்த ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு ஆகும்? மொத்தம் 3 நாடுக்கு இடையே அது எல்லையாக இருக்குங்க. மக்மகான் எல்லைக்கோடு 3 நாடுகளுக்கு எல்லை பகுதியாக இருக்குது. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை இந்தியா, சீனா, பூட்டான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே அது எல்லையாக இருக்குது. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். மக்மகான் எல்லைக்கோடு எந்த ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, நல்லா கவனிங்க, இந்தியா கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியா, சரிங்களா, பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் இருந்த இந்தியா, திபெத்து, சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் பண்ணியிருக்காங்க எது எல்லை அப்படின்னு.
எப்போ கூட்டினாங்கன்னா 1914. 1914 தான் மக்மக்கான் எல்லைக்கோடு உருவாக்கப்பட்டது. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். மக்மக்கான் எல்லைக்கோடு உருவாக்கத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலர் யார் கூட்டத்தில் கலந்து கொண்டார்? மக்மக்கான் எல்லைக்கோடு இருக்கா, அந்த கோட்டை உருவாக்கும் பொழுது இந்தியா சார்பில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் ஆர்தர் ஹென்றி மக்மக்கான். பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஆர்தர் ஹென்றி மக்மக்கான் தான் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவுடன் 2வது மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வங்கதேசம். 2வது மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மியான்மார். மியான்மார். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். மியான்மார் எந்த ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்டது? இப்போ தான் அதுக்கு பேர் மியான்மார், முற்காலத்தில் அதுக்கு பேர் பர்மான்னு பேர். எப்போ பேரை மாற்றினாங்க? இதற்கான விடை 1989 தான் பேரை மாற்றிட்டாங்க. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் எத்தனை வடகிழக்கு மாநிலங்கள் மியான்மார் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? இந்தியாவுடைய எத்தனை வடகிழக்கு மாநிலங்கள் மியான்மார் நாட்டோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 4 வடகிழக்கு மாநிலங்கள். 4 வடகிழக்கு மாநிலங்கள் மியான்மார் நாட்டோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து 26வது கேள்வியை பாருங்கள். மியான்மார் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களில் தவறானது. 4 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னு பார்த்தோமா, ஆனால் இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று தப்பு தானே. சரி, விடையை பார்க்கலாமா? அருணாச்சல பிரதேசம் இது எல்லையை பகிர்ந்து கொள்ளும். நாகாலாந்து கரெக்டு, மணிப்பூர் கரெக்டு, மிசோரம் கரெக்டு, மேற்கு வங்காளத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதுதான் தவறு. அப்போ நல்லா பாருங்கள், 4 மாநிலங்கள் மியான்மாரோட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. என்னென்ன மாநிலங்கள்? அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக எந்த நாடு இருக்கிறது? இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்குள்ளே போகணுன்னா நுழைவாயிலாக ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே தான் பூந்து தான் போகணும். அந்த நாடு மியான்மார் என்பது தான் சரி, மியான்மார். அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கல்லடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம், இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ள நாடுகள் என்னென்ன? கல்லடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா சாலை வழியாகவும் போகுது, நதி வழியாகவும் போகுது, துறைமுகம் கடல் வழியாகவும் போகுது. இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ள நாடுகள் இந்தியாவும் மியான்மாரும் 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வியை பாருங்கள். நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக உள்ள நாடு எது? நமக்கு ரொம்ப முக்கியமானது பெட்ரோலியமும் இயற்கை எரிவாயும் தான். அதில் நம்மளுடைய மிக முக்கியமான கூட்டாளியாக இருக்கிற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை மியான்மார் என்பது தான் கரெக்டு. அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு எது? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே இயற்கையாக ஒரு நாடு அமைஞ்சிருக்கு. சென்ட்ரலில் மாட்டிட்டார் பாவம். அந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை நேபாளம் என்பது சரி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தான் நேபாளம் அமைஞ்சிருக்கு. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் நேபாள நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? அதாவது மியான்மரோட பார்த்தோம்னா 4 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும். ஆனால் நேபாள நாட்டோட 5 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும். 5 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும். அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். நேபாள நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களில் தவறானது. நேபாள நாட்டோட 5 மாநிலங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்ளுமா? அந்த 5 மாநிலங்கள் என்னென்னங்க? இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் இது கரெக்டு, மேற்கு வங்காளம் கரெக்டு, உத்தரப்பிரதேசம் கரெக்டு, பீகார் கரெக்டு, உத்தரகாண்ட் கரெக்டு, எல்லாமே சரிதான்.
இந்த 5 மாநிலங்களும் நேபாள நாட்டோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து 33வது கேள்வியை பாருங்க. இந்தியாவையும் காட்மாண்டுவையும் இணைப்பதற்கான எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திரராஜ் மார்க் என்ற இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது? இது பார்த்திங்கன்னா ஒரு ரோடுங்க. மகேந்திரராஜ் மார்க் அப்படிங்கிறது ஒரு ரோடு. இந்தியாவையும் காட்மாண்டுவையும் இணைப்பதற்கான ஒரு ரோடு. காட்மாண்டு என்பது நேபாளத்தில் இருக்குது. இந்த ரோட்டுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை 204 கிலோமீட்டர்கள். 204 கிலோமீட்டர்கள். அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான எத்தனை மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டு உள்ளது? 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தம் தான் பஞ்சேஸ்வர் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை இந்தியா மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை 5600 மெகாவாட். 5600 மெகாவாட். அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். நேபாள மொழியை இந்தியா அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் சேர்த்துள்ளது? அரசியலமைப்புடைய எத்தனையாவது அட்டவணை மொழிகள் பற்றியதுங்க? 8வது அட்டவணை. 8வது அட்டவணை மொழிகள் பற்றியது. அதில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குதுங்க? இப்பொழுது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குது? கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். இந்தியா மற்றும் நேபாள அரசு மேற்கொண்ட 3 சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் தவறானது. இந்தியாவும் நேபாள அரசும் சேர்ந்து 3 சகோதரி நகர் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் காட்மாண்டு டு வாரணாசி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. லும்பினி டு புத்தகையா ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஜனக்பூர் டு அயோத்தி ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஆஜ்மீர் டு லும்பினி இதெல்லாம் தப்பு. இது வராதுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. 3 சகோதரி நகர் ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட நாடுகள் இந்தியா மற்றும் நேபாளம். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லை கட்டுப்பாட்டு கோடு எந்த ஆண்டில் பிரிவினை செய்யப்பட்ட பொழுது ராட்கிளிஃப் கோடு என்று அழைக்கப்பட்டது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லை கட்டுப்பாடு கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த கோட்டை எப்போ பிரித்தாங்க? பிரிக்கும்போது அதுக்கு பேர் ராட்கிளிஃப் கோடுன்னு பேர். இதற்கான பதில் 1947ஆம் ஆண்டு பிரித்தாங்க. 1947 பிரிவினை செஞ்சவர் யார்? ராட்கிளிஃப் அப்படிங்கிறவர் பிரிவினை பண்ணார். அதை அப்போ ராட்கிளிஃப் கோடுன்னு சொன்னாங்க. இப்போ பேரை மாற்றிட்டாங்க. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தக்கோடு தீர்மானிக்கப்பட்ட ஆண்டு. போர் நிறுத்தக்கோடு அப்படிங்கிறத பின்னாடி உருவாக்குனாங்க. 1947 ராட்கிளிஃப் கோடுன்னு கொண்டு வந்தாங்களா. பிறகு என்னாச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரிவினை வந்தப்போ போர் வந்தது. அந்த டைமில் திரும்பவும் போர் நிறுத்தக்கோடுங்கிறத கொண்டு வந்தாங்க. 1949ஆவது ஆண்டு போர் நிறுத்தக்கோடு அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் இதோடு இருந்துக்கோங்க, நாங்கள் இதோடு இருந்துக்கிறோம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட போர் நிறுத்தக்கோடு எந்த ஆண்டுக்கு பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்பட்டது? பேர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ராட்கிளிஃப் கோடுன்னு வச்சுருந்துருக்காங்க 1947. 49 போர் நிறுத்த கோடுன்னு மாற்றிட்டாங்க. பிறகு எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு மாற்றிட்டாங்க. இதற்கான பதில் 1972க்கு பிறகு எல்லை கட்டுப்பாட்டு கோடுன்னு மாற்றிட்டாங்க. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோடு 1972 எந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும்? இந்தியாவும் பாகிஸ்தானும் 1972 ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கான பதில் சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டுட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் இவங்க இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடை வரையறை பண்ணியிருக்காங்க. 1972 தான் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். பாக் சலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ள நாடுகள் என்னென்ன? இது ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்விங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஓடும் ஜலசந்தி தான் பாக் சலசந்தி. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவுடைய
நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடு ஒரு பங்குதாரர் ஆகும்? இந்தியாவுடைய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடு பங்குதாரர்? இதற்கான பதில் இலங்கை ஒரு பங்குதாரர். இலங்கை. அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். புத்த மதத்தை பரப்புவதற்காக மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்திரையையும் இலங்கைக்கு அனுப்பிய மன்னர் யார்? புத்த மதத்தை பரப்பணுங்கிறதுக்காக அவருடைய மகன் மகிந்தா அப்படிங்கிறவரையும் மகள் சங்கமித்திரை அப்படிங்கிறவங்களையும் இலங்கைக்கு அனுப்பியிருக்காரு. யார்? அசோகர் தான் அனுப்பியிருக்காரு. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். இதை கேம்காஷான்னு சொல்லுவாங்க. காம்காசா. ஓகே, இது அப்படி தான் ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டுள்ள நாடுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2 நாடுகள் இந்த ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இதற்கான பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் தான் இந்த ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம், இந்த காம்காசான்னு பார்த்தோம்ல, இந்த ஒப்பந்தத்துடைய கால வரையறை என்ன? அதாவது அன்லிமிட்டெட் காலம்னு போட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் தானே போடுவாங்க. இதற்கான பதில் 10 ஆண்டுகள். 2 பேரும் சேர்ந்து 10 வருஷம் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. அடுத்து 46வது கேள்வியை பாருங்கள். ஆசி இண்டெக்ஸ் கடற்படை பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இது எந்த பயிற்சின்னு பார்த்துக்கோங்க. கடற்பயிற்சியா, இல்லை வான் பயிற்சியா, இராணுவ பயிற்சியா, இதையும் கேட்பாங்க. ஆசி இண்டெக்ஸ் என்பது கடற்பயிற்சி. இதை செய்யும் நாடுகள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடுகள் என்னென்ன? சபஹார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 3 நாடுகள் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தம். அது எந்தெந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். இந்த சபஹார் துறைமுகம் எங்கே இருக்குங்க? ஈரானில் இருக்குது. இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஈரானும் சேர்ந்து செய்து கொண்ட முக்கூட்டு ஒப்பந்தம் தான் சபஹார் ஒப்பந்தம். அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். இடைக்காலத்தில் இந்தியர்களுடைய மருத்துவம், கணிதம், வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்தனர். இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் அவை ஆனது என்றவர் யார்? இடைக்காலத்தில் இந்தியர்கள் ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்காங்க. மருத்துவத்துறை, கணிதத்துறை, வானியல் துறையில் ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்காங்க. அவங்கள அரேபியர்களும் ஈரானியர்களும் மதிச்சிருக்காங்க, பின்னர் அதை ஏற்றுக்கொண்டவும் செஞ்சுருக்காங்க. இப்படி சொன்னவர் எம்எஸ் அக்வானி அப்படிங்கிற அறிஞர். அவர் தான் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து 49வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாடத்தை நல்லா சுருக்கமாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவை இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே மனசில் டேட்டா பதிஞ்சிரும். சரி, ஓகே. கடைசி கேள்வியை பாருங்கள். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எந்த நகரில் அமைந்துள்ளது? பிரிக்ஸ் இந்த அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்குங்க? இதற்கான பதில் சீனாவுடைய சாங்காய் நகரத்தில் அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு தேர்வுக்கான பகுதி என்னங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பு தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் நம்முடைய குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஹைப் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இன்னும் 4-5 பேருக்கு இந்த யூடியூப்பு வீடியோவை தொடர்ந்து காட்டும். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.